to NMAX Civil Muthukan. In the video, we will talk direct and inverse proportion. Question number 3. In question 2, we last solve question 2. If one part of red pigment requires 75 ml of base. So, parts of red pigment. Base எவ்வளோ ஆட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க கீழே. ஸோ பார்ட் ஆஃப் பேஸ் எவ்வளோ பேஸ் இருக்குங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஸோ 1 பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட்டுக்கு 75 ml ஆஃப் பேஸ் தேவைப்படுதான். ஸோ அப்போது 1800 ml ஆஃப் பேஸுக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இப்போ எக்ஸ் ஒய்ங்கிற மாதிரி இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்டிருந்தாங்க, இங்கே ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்குறாங்க. இதுவும் டைரக்ட் தான். இப்போ 1 பார்ட்டுக்கு 75னா இப்போ 1000 போட்டிருக்காங்க, அது இன்க்ரீஸ் தான் இருக்கும். ரெட் பிக்மெண்ட்டோட பார்ட்டும் இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 1/75 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த இடம் தான் தெரியல, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 1800. ஸோ எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும். 1800 ஈக்குவல் டு தாண்டதுனால நியூமரேட்டர் போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணணும். அப்படியே பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷார்ட் பண்ணிக்கோங்க. 25ல் எடுத்து பண்ணலாம், இல்லை எப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 டேபிள்லேயே பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். 5 15s ஆர் இங்கே 5ல் பண்ணிங்கன்னா 5 3s ஆர் 15. அப்போ இங்கே 6 30 போயிருக்கோம். அப்போ 6 0. இப்போ 15க்கும் 360க்கும் 15 360. இப்போது 15 2s ஆர் 30. அப்போ 4s ஆர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ 24 பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் கிடச்சி. இதுக்கு 1800 ml தேவைப்பட்டிருந்திருக்கும்.